அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தஸ்ஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுஷ்யதே. அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகி. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவிநாஷின் தேவரக்ஷிதா சித்தி யோக சுகதி. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது, போன பதிவில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய மாற்றம் மிருகீஷ நட்சத்திரத்தில் ராகு, சனி, சூரியன் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. என்ன சார், ஏதாவது ஒரு யோகத்தை பற்றி பேசுறீங்க, இந்த கிரகம் சேர்ந்தா அந்த ராசிக்கு நல்லா இருக்கும், அந்த கிரகம் சேர்ந்தா எந்த ரெண்டு கிரகம் சேர்ந்தா எதுக்கு நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. எதுவுமே வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஓடிட்டு இருக்கு சார் வண்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, ஆனால் எல்லாரும் பெருமையாக பெரிய அளவில் சொல்கிறாங்க, பட் எதுவுமே ப்ராப்பராக நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அமைப்பில் தான் இருப்பாங்க. அன்பர்களுக்காக நம்மளுடைய வியூவர்ஸுக்காக அடுத்தடுத்து இதுவுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்துக்குமே யார் நல்லது பண்ணுவா யார் கெட்டது பண்ணுவா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பேசுகிறோம். 27 நட்சத்திரம் இருக்குன்னா 27 நட்சத்திரத்துக்கு யார் நல்லது பண்ணுவா யார் கெட்டது பண்ணுவா. அதே மாதிரி ஒரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனுக்கு இப்போ மேஷத்தில் இருக்குது அப்படின்னா அஸ்வினி பரணி கிருத்திகை. இந்த அஸ்வினி பரணி கிருத்திகையில் மேஷராசிக்காரர்கள் யாராவது பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யார் இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு பாவத்தையும் உடச்சி பேசுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ நமக்கு எப்போ லைஃப்பில் சேஞ்சஸ் வரும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும். சரி, இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ராகு சனியினுடைய சேர்க்கை, பொதுவாக ராகு சனி சஞ்சாரம் மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு காம்பினேஷன். அதுக்கடுத்து ராகு சூரியன் சேர்வது, ராகு சனி சேர்வது, சனி சூரியன் சேர்வது, சனி ராகு சேர்வது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட். இந்த காம்ப்ளிகேட்டடான இந்த கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் லைஃப்பில் ஒரு ஃப்ரீசர் மாதிரி வச்சுருவோம். அதாவது மெல்ட்டும் ஆகாமல் அது ஒரு வடிவத்துக்கும் கொண்டு வரடாமல் வச்சுருக்கோம். ஏண்டாப்பா இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் வச்சுரும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சுய ஜாதகத்தில் அந்த ராகு சனி சேர்க்கை இருந்தாலும், அதே மாதிரி சனி சூரியன் சேர்க்கை இருந்தாலும் அப்பா விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை, அப்பாவுக்கும் பையனுக்கும் கான்ட்ரவர்சி இருக்கக்கூடியது, சொத்துக்களில் தகராறு வர்றது, யார் ஆதிக்கத்தை அடுத்த சொத்துக்களை வச்சு மேய்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதில் சகோதரத்துவம் சேர்ந்துருச்சு அப்படின்னா சூரியன் சனி செவ்வாய் இந்த மாதிரி காம்பினேஷன் வந்துருச்சு அப்படின்னா சொத்துக்காக அடிச்சுக்கிறது, அப்பாவுக்கு அப்புறம் அடுத்தது யார் அப்படிங்கிற அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதுலேயே இன்னொரு பார்த்தீங்கன்னா ராகு சனி சேர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்திலேருந்து பெரிய விலகி கொண்டு வைக்கிற விஷயம், நிறையா மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை போய் மாற்றுறது, திருஷ்டி கோளாறுகளை போய் மாற்றுறது, செய்வினைகள் வைக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள், இதெல்லாம் நிறைய தாத்பரியங்கள் உண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ராகு சனி சூரியனுடைய சேர்க்கை கண்டிப்பாக இந்த 4 ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, கிரகங்கள் எந்த கிரகங்களுமே நம்மளை அழிக்கிறதுக்காக படைக்கப்படலை. இறைவனுடைய படைப்பில் எதுவுமே அழிப்பதற்காக இல்லை, எல்லாமே அது செம்மைப்படுத்தி வழிநடத்துவதற்காகத்தான் கிரகங்களே தவிர எந்த கிரகங்களும் நம்மளை நசுக்குவதற்காகவோ உங்களை நசுக்கி உங்களை வாழ்க்கையில் தூக்கி போடணும் அப்படிங்கிற அமைப்பில் எந்த கிரகங்களுமே இல்லை. இங்கே அப்படி ஒன்றும் தெய்வம் ஒன்றும் படைக்கலை. எல்லா கிரகங்களும் மனிதர்கள் நல்ல பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. தான் நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள். அவர்களை கொண்டு வந்த அமைப்பு என்னவோ அந்த அமைப்புப்படி தான் கிரகங்கள் எடுத்து கொடுத்துட்டு போவதே தவிர நம்மளுடைய ஒட்டுமொத்த சாபங்கள் கிரகங்கள் வாங்குதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியறதில்லை. கிரகங்களுக்கும் இந்த தோஷங்கள் உண்டு. நம்ம எப்படி கிரகங்களை நம்ம தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், அந்த கிரகம் சரியில்லை அந்த கிரகம் சரியில்லை நம்ம சொல்கிறோமோ, அந்த கர்மாவும் கிரகங்களுக்கும் போகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் போய் தன்னுடைய இது புதுப்பிச்சுக்கிறது. அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லாம் ஒவ்வொரு கிரகங்களுமே அந்த சிவாலயத்தில் உட்காந்து இறைவனிடம் பவரை ரிசீவ் பண்ணிக்கிறதுனா நிறைய தாத்பரியங்கள் உண்டு. சரி, ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட கண்ணோட்டத்தில் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருந்தாலும் கூட அந்த கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சது, அதுக்கப்புறம் ஸ்ராவண மாதம் ஆவணி ஆவட்டம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி, பல விஷயங்களை நம்ம கொண்டாடி முடித்தோம். அப்படி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சனி ராகுனுடைய காம்பினேஷன் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் போன மாதம் எல்லாத்தையும் நம்ம முடிச்சுள்ள அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொண்டாடுவதற்கு நம்ம ரெடியாக இருக்கோம். அடுத்தது விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடி முடித்தோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இனிமேல் வரக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், நவராத்திரி, விஜயதசமி, பொங்கல், தீபாவளி, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம ஒன்றா நம்ம பார்ப்போம். கார்த்திகை மாதம், அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம், இப்படி அப்படியே வரிசையாக ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை நான் ஏன் இந்த பதிவில் சூரியன் சனி ராகுனுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணாது.
எப்பவுமே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு அடுத்தது கடகம், கடகத்துக்கு சிம்மம். சனி நல்லது பண்ண மாட்டார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூரியன், அதுக்கப்புறம் ராகு, இந்த 3 கிரகங்களுடைய சஞ்சாரம், இந்த கிரகம் சனி, அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் ராகு. சூரியன் ராகு சேர்ந்துச்சு அப்படின்னா சூரிய கிரகணம். அதே வந்து சனியை போய் ராகு பிடிச்சிது அப்படின்னா இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் தலையில் மாட்டிக்கிட்டு, எவனோ செஞ்ச தப்புகள்லாம் இவன் போய் உள்ளே மாட்டிக்கிட்டு போய் ஜெயிலில் போய் கிடப்பானுங்க. இவன் பஞ்சாயத்து பண்ணப்போ இவன் தலைமையில் விழுந்துருக்கும், இவன் அதுக்கு வந்து வட்டி கட்டிட்டு உட்காந்துருப்பான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூரியன், இதில் வந்து சனி சூரியன் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தை யாரை எடுத்து வழி நடத்துறது? கண்டிப்பாக குடும்பத்தை உடச்சிடும். குடும்பத்தை அப்பா அந்த பையனுக்குள்ள தகராறு வந்து நீ பெருசா நான் பெருசா அடிக்க போடக்கூடிய நிலையெல்லாம் வரும். இது இப்போ நம்ம நிறைய நியூஸ் எல்லாம் கேட்டோம். பையனே போய் அப்பாவெல்லாம் அடித்து நிறைய சிறைக்கு போன அந்த செய்தியெல்லாம் நம்ம கேட்டோம். அந்த சனி சூரியன் காம்பினேஷன் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக அதை எடுத்து கொடுக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய ஜாதகத்திலாம் இது நான் பொதுவாக இந்த விஷயத்தை பேசுகிறேன், நான் பயிற்சி பற்றி எதுவுமே பேசலை. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு சனி இந்த சூரியனுடைய காம்பினேஷன் யாருடைய ஜாதகத்தில் இருக்கோ கண்டிப்பாக உங்களுடைய தாய் தந்தையர் கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ராகு தசை நடக்குதோ, ராகுல சனி போகுச்சோ, இல்லை ராகுல சூரியன் போகுதோ, இல்லை ராகுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி போனாலும் சரி, சூரியன் சனி காம்பினேஷன் யாரில் ராகுக்கு போனாலும் கண்டிப்பாக இவர்கள் கொஞ்சம் நாவடக்கம் தேவை ஒன்று. அதே மாதிரி சூரியனில் ராகு போனாலும் சூரியனில் சனி போனாலும் கண்டிப்பாக தாய் தந்தையரிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறது, பேச்சுவாக்கில் ரொம்ப பேசுகிற பேச்சுக்கள் கொஞ்சம் கனிவாக பேசணும். மனசுக்கு சங்கடப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி சனியில் சூரியன் சனியில் ராகு போகிறது, சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்மத்தினுடைய தீர்ப்பு, ராகுங்கிறது கர்மத்தினுடைய பிரதிபலிப்பு. அப்போ இது என்ன நிழல், அப்போ என்ன கர்மம் செஞ்சோமோ அந்த நிழலை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது ராகு, அந்த நிழலுக்கு உண்டான தண்டனை கொடுப்பவன் சனி, தர்ம கர்மாதிபதி. இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய சித்திரவதைகளாக நம்ம அனுபவிக்க வேண்டிய இருக்கும். வாழக்கூடிய காலகட்டத்தில் ஏண்டாப்பா வாழ்க்கையை வாழணுங்கிற அளவுக்கு வந்து இந்த சனி ராகு சூரியனுடைய சேர்க்கை வந்து மிகப்பெரிய வாழ்க்கையில் ஜாதகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், திருப்பி ஒரு ஜாதகத்திலுமே உங்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்காரு, சூரிய பகவான் எப்படி இருக்காரு, ராகு உங்களுக்கு எப்படி பண்ணுவார், இது நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா, தடுப்பாரா முடக்குவாரா கெடுப்பாரா, இதெல்லாம் தெரிந்தால்தான் நீங்கள் பலன்கள்லாம் அப்புறம் நீங்கள் அந்தரத்தில் போய் பார்க்குறது, அதுக்கப்புறம் சாரத்தில் போய் பார்க்குறது, நவாம்சத்தில் போய் பார்க்குறது, அதுக்கப்புறம் தசாபுக்தியை கணக்கெடுக்கிறது, தோஷங்களை செக் பண்ணுறது, கேந்திரத்தை பார்க்குறது, திரிகோணத்தை பார்க்குறது, கிரக சஞ்சாரத்தை பார்க்குறது, சமசப்தி, இதெல்லாம் பல விஷயங்கள் ஜாதகத்தில் இருந்தாலுமே கூட என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக எல்லாருக்கும் இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகி வந்துட்டுருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து பெற்றெடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் அப்பா அம்மா தான். அப்போ அவனுக்கு குருன்னு எடுத்தால் அப்பா அம்மா தான். அதே மாதிரி தான் அப்போ அந்த ஜாதகத்தை இயக்கக்கூடிய கிரகங்கள்னு ஒன்று இருக்கும், அவங்கள அந்த இயக்கத்தை தடுக்கிற கிரகங்கள்னு ஒன்று இருக்கும். அப்போ அந்த இயக்கத்தை தடுக்கக்கூடிய கிரகம் யார், கெட்டதை கொடுக்கக்கூடிய கிரகம் யார். தடுக்கிறதுங்கிறத தாண்டிடலாம், தடையை கூட தாண்டிடலாம். ஆனால் முடக்குனுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது ஒரு ஜாதகத்தை செயல்பட வைப்பது, அதை செயல்பாடுகளை முடக்குவது, அவங்க நல்லவை யார் கெட்டவை யார் இது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வேலை வாய்ப்புகளையோ, நம்மளுடைய தொழில் பாவங்களையோ, நம்மளுடைய பேச்சுவார்த்தைகளோ, நம்மளுடைய ஒழுக்க பழக்க வழக்கங்களையோ மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் போகும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அலர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கிரகங்கள் கண்டிப்பாக அவங்களை வந்து கெடுதல் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் கிரகங்களுக்கு மாறாக ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சனி சொல்கிறேன், சனி உங்களுக்கு மாரகாதிபதியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த சனி இப்போ மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து சனி வந்து நல்லது செய்ய மாட்டார். அப்போ மேஷ லக்னக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, தொழிலில் பெரிய லெவலில் வரணும், ஏன்னா சூரியன் உச்சமாகுங்கிறதுனால நிறைய தொழிலில் பெரிய லெவலில் வரணும், கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ப்ரெஷர் நம்மகிட்ட ஃபுல்லாக ப்ரெஷர் இருக்கும், ஆனால் கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் பர்சனல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டார்கெட்டை கொடுத்துருவார். ஏன்னா அந்த சனி வந்தும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல தான் செவ்வாயம் இருக்குது, இந்த இடத்துல சனி வருவார். தொழில்னா சனி வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செவ்வாயினுடைய வீடு, செவ்வாய் சனி சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா லைஃப்பில் ஒரு இடத்துல உட்காரதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போ இவர்கள் எப்படி இருக்கணும், இவர்கள் எப்படி வளரணும், எப்படி கொண்டு போகணும். அப்போ மேஷத்துலனா செவ்வாய் அந்த உக்கிரத்தை தணிக்கிறதுக்கு அடுத்த வீடு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து கண்டிப்பாக வந்து யார் வரணும், சுக்கிரன் வரணும். அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்துக்குமே இந்த சனி ராகு அதே மாதிரி இந்த சூரியன், இந்த 3 கிரகங்களுடைய காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்து விட்டால் கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த கிரகங்களே உங்கள் காலில் வந்து கொட்டும். நீங்களாக போய் தேடி போய் பரிகாரத்தை பண்ணுறது, பூஜை பண்ணுறதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இதை செஞ்சால் போதும், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அடுத்த பதிவில் வேற ஒரு நினைவு பற்றி பேசுவோம். நற்பவி நல்லது நடக்கட்டும்.